தார்மீகமான கடமைகள் இருக்கு அப்படின்றாரா. அந்த தார்மீக கடமைகளை மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா பின்பற்றினாரா? ஏன் உங்களுக்கு பாமகவில் எம்பி ஆக்கிறதுக்கு ஆளே இல்லையா? ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திரு அன்புமணி ராமதாஸ் தான் தொடர்ந்து திருப்பி நீங்க எம்பி ஆக்கிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் நீங்க பாஜகவிற்கு இன்னும் காவடி தூக்கி கொண்டிருக்க? ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் இதை. ஏன் நீங்க இன்னும் பாஜகவுக்கு காவடி தூக்கி இருக்கீங்க? இதை சொல்லிடுறேன். ஏன் பாஜகவுக்கு இன்னும் பாமக காவடி தூக்கி கொண்டிருக்கிறது? அந்த வழக்கு 2015 போட்ட வழக்கு நடத்தி முடிக்க வேண்டியது. குற்றம் ஒரே நிமிஷம் குற்றமற்றவர்னு நிரூபிச்சுட்டு வெளில வர வேண்டியதானே? உங்க மேல குற்றம் இருக்கிற காரணத்தினால தானே நீங்க சும்மா தேவையில்லாம மற்றவர்கள் மீது சேற்றை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு முக்கியமான கேள்வி இதே சேர்ந்து நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். ஏன் இன்னும் அமலாக்கத்துறை அண்ணன் RS பாரதி கால கேட்டாரு, ஏன் அமலாக்கத்துறை இன்னும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கைது செய்யவில்லை? ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை?